மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிறதுக்காக எபனேசர் அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணன பத்தி ஒரு சில வார்த்தைகள். இந்த 213வது குடும்ப மிஷனரி கூடுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப பெரிய ஒரு நம்பர் இது. அ எத்தனையோ பேர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இத்தன வாரங்கள் நடத்தியிருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் தான். இது இந்த 213வது கூடுகை நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபை. தாண்டி அதுக்கப்புறமா அண்ணனுடைய மிகப்பெரிய பிரயாசம் இதுல. இத விடாம அப்படி தொடர்ந்து நடத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அ அது மாத்திரமல்ல, அண்ணன் தமிழ்நாட்டுடைய சவுத் டிவிஷன் கோஆர்டினேட்டரா இருந்து செயல்படுறாங்க. அ நமக்கு நம்ம அறிந்திருக்கிறபடி சர்ச் பில்டிங் அது இல்லாம மிஷனரிகள அனுப்புகிறது, பிரேயர்ஸ் எல்லாம் நடத்துகிறது. இதுல அது எல்லாரையும் வந்து அவங்க கீழ இருக்கவங்க எல்லாரையும் இப்படியா உற்சாகப்படுத்துறதுல அண்ணன் அ நல்லா செயல்படுவாங்க. அது மாத்திரமல்ல, தனக்கு கீழ இருக்கிறவங்கள எப்படியாவது மேல லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வந்துரணும். அவங்கள இன்னும் அதிகமா பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க. நெறைய நேரம் அண்ணன் என்கிட்ட அப்படிப்பட்ட காரியங்கள பகிர்ந்து கொடுக்குறதும், என்ட்ட பேசுறதும் உண்டு. எப்படியாவது தூக்கி எல்லாரையும் லிஃப்ட் பண்ணி விடணும் தம்பி, எல்லாரையும் தூக்கி விடணும் தம்பி. ஆண்டவருக்காக இன்னும் பெரிய காரியங்கள அவங்கள செய்ய வைக்கணும்னு சொல்லி அண்ணன் சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட ஏக்கம், பாரம் உள்ளவர்கள் தாங்க. கீழ இருக்கவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சிலர் இருக்கலாம். எனக்கு தனக்கு மேல வந்துரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஆனா அண்ணன் அப்படி இல்ல. தனக்கு கீழ இருக்கவங்க எப்படியாவது மேல வந்துரணும். இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள செய்யணும்னு சொல்லி அண்ணன் விருப்பப்படுவாங்க. இன்னைக்கு அண்ணன் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்ம மத்தியில பகிர்ந்து கொடுக்க இருக்காங்க. அண்ணன வரவேற்கிறேன். அண்ணன் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க பகிர்ந்து கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய ஆண்டிலும் முதல் மாதத்தின் இறுதி வியாழக்கிழமையில நாம இவ்வாறாக கூடுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கிருபைய கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக நான் யூஎஸ்ல இருக்கும்போது ஜூம் மீட்டிங் அடுத்த வருஷம் 25வது வருடத்துக்கான காரியங்களை யார் பேசணுங்கிறத அப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போட்டு கொண்டிருந்தேன். அப்போ 24 ஜான்வரி செகண்ட் வீக்ல நான் பேசுறதுனால, ஆண்டவரே நான் எப்போ பேசணும் வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ள போட்ட வார்த்தையை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். தம்பி விமல் சொன்னாங்க என்னை குறித்து சொல்லும்போது ஜெம்ஸினுடைய முன்னேற்ற பணி. இத பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரிந்ததுதான். ஜெம்ஸ் மிஷனரி இயக்கம் எவ்விதமா எங்க பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம நல்லா அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால நாம செய்கிற பணியில இதனுடைய தமிழ்நாட்டினுடைய எல்லைகளில சபைகளை சந்திக்க ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொண்டு தேசத்தை குறித்ததான பாரத்தை ஜனங்களுக்குள்ள கொடுக்கவும், ஊழியர்களை எழுப்பவும், ஜெபக்குழுக்களை உருவாக்குவதும் தான் ப்ரொமோஷனல் சைட்ல மெயினா வைத்து செயல்படுகின்ற கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவ்விதமாக தேவன் கொடுத்த இந்த பணியில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நிற்கவும், அநேக இடங்களில ஆலயங்கள் எழும்புவதற்கு தேவன் ஒரு சின்ன கருவியாக இருக்கவும், ஊழியர்களை தாங்கவும், ஜெபக்குழுக்கள் ஏற்படவும் கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரே நோக்கம், எனக்குள்ள இருக்கிற இயேசு, நான் பெற்றுக்கொண்ட இயேசு, எனக்கு சந்தோஷம் கொடுத்த, சமாதானம் கொடுத்த இயேசு மற்றவர்களுக்கும் கொடுக்கணும், மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிற பாரத்தோடு கூட செயல்படுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கிருபை தந்தபடினால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போமோ ஒரு இருண்ட சூழ்நிலையில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்தகாரத்தின் மத்தியிலும் தேவன் நல்லவராய், நன்மை செய்கிறவராய் இன்றைய நாட்களிலும் தேசத்தின் எல்லையெங்கிலும் கர்த்தர் கிரியை செய்கிறார்னு சொன்னா, உங்களை போன்றவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதோடு மாத்திரமல்ல, இந்த ஜெபம் ஒரு பெரிய மாறுதலை
அழிக்க நினைக்கிறவர்கள் மத்தியிலும் இன்றைய நாளில செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உங்களிடத்துல கேட்பத ஒரே ஒரு காரியம், ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு இருண்ட பிரதேசம், ஒடுக்க நினைக்கிறவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் கிரியை செய்து வெளிச்சத்துக்குள்ள வரணுங்கிற பாரத்தோடு நாம் செயல்படுகிறோம். கர்த்தர் நம் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பவும் தம்பி சொன்னாங்க, இந்த ஜூம் மீட்டிங் இவ்வளவு தூரம் நடக்குன்னா அது கர்த்தர் கொடுத்த கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2 மாதத்துக்கு முன்பாகவே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ள போட்ட காரியங்களை இன்றைய நாளில உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல பார்க்கும்போது 10வது வசனத்தின் பின்பகுதியில ஆண்டவர் எவ்விதமாக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுகின்ற காரியம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு இடைபடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல எதை குறித்து பேசணும்னு சொல்லி சிந்திக்கும் போது பரிபூரணம் என்கின்ற வார்த்தைய ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு முன்பாக வைத்ததோடு மாத்திரமல்ல, இந்த பரிபூர்ணம் அடைய வேண்டியது நமக்கு கொடுத்த கிருபை. இதை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அதை குறித்து சிந்திக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை இப்போ நான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன். விசேஷமா சொல்லணும்னா இந்த பரிபூரணம் என்கின்ற பெயரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்களுடைய பாட்டிக்கு பேரு பரிபூரணம். இது ஒரு ஆசீர்வாதமான பாட்டிடா. இந்த பாட்டி பெயரை உங்களுடைய சந்ததிக்கு நீங்க வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாங்க. ஆண்டவருடைய கிருபையில நானும் என்னுடைய அண்ணனும் இந்த பூரணம்ங்கிற பேர்ல தொடர்போடு கூட நாங்க வைத்தோம். ஆனா பின்னால அந்த பூரணங்கிற பேரு என் தம்பிமாரு வைக்கல. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த பரிபூரணம் என்கின்ற பெயரை, வார்த்தைய நாம குறித்து கொஞ்சம் சிந்தித்தோம் என்று சொன்னால், தமிழ்ல இத நாம ஆராய்ந்து பார்ப்போம்னா, இந்த வார்த்தை இன்றைய நாளின் மாடர்ன் உலகத்துல, நவ நாகரிக உலகத்துல பார்க்கின்ற பொழுது இது கொஞ்சம் பேர் தமிழ்ல அசிங்கமா இருக்குது, பரிபூரணம்னு சொல்லி அழகா தள்ளிடுறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல பார்க்கின்ற பொழுது பரிபூரணம்ங்கிற பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சூட்டி மகிழ்ந்தத நாம பார்க்கிறோம். அப்போ அவங்க சூட்டினாங்க, பரிபூரணம் சொல்லி அழைத்தாங்க. இந்த பரிபூரணம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டான்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல பார்க்கும்போது முழுமை என்கின்ற ஒரு பதத்தை இதுல பயன்படுத்தினாங்க. அடுத்து நேர்த்தியானது என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பதத்தையும் பயன்படுத்தினாங்க. அடுத்து நிறைவானது என்ற பதத்தையும் பயன்படுத்தி முழுமை, நிறைவு, நேர்த்தி எல்லாமே பரிபூர்ணத்தினுடைய சொல்லுக்கு மீனிங் அர்த்தம் உள்ளதாக இருந்தபடியினால் நம்முடைய முன்னோர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அத ஆண்டவர் கொடுத்த தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தாங்க. ஆனா அவங்க பரிபூர்ணமா தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நாம இதை கொஞ்சம் தள்ளிட்டு இதுல அழகு இல்லைன்னு சொல்லி நாம தள்ளி விடுவதை பார்க்கிறோம். ஏன்னா இந்த பரிபூர்ணங்கிற பேரை வச்சாச்சுன்னா என்ன பாடுகள்லாம் அனுபவிக்க வேண்டியது வருங்கிறத அதை வைக்கிறவங்க சந்திக்கிற காரியங்கள் நாம அறிவோம். ஏன்னு சொன்னா அழகு அழகு இல்லைன்னு சொல்லி
நாம தள்ளுறோம். ஆனா அதுல அர்த்தம் உள்ளது. இந்த உலக வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வண்ணாத்தி பூச்சியும் பார்க்கிறோம், ஒரு தேனீயையும் நாம் பார்க்கிறோம். இந்த வண்ணத்து பூச்சி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த பட்டர்ஃப்ளை ஆனது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அழகாக இருப்பதோடு மாத்திரமல்ல, அத நம்ம இன்றைய நாளின் சூழ்நிலையில வீடியோ எடுக்கிறது, செல்போன்ல எடுக்கிற காரியங்கள்லாம் அதுல அருமையா இருந்து கொண்டிருப்பத நாம பார்ப்போம். ஆனா இந்த வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை ஆனது பூக்கள் ஒவ்வொன்றுக்காக கடந்து செல்லும். ஆனா கடந்து செல்கின்ற வேளையில அதுவும் தேனை குடித்து கொண்டே இருக்கும். ஆனா அது குடிக்கிற தேனி நிமித்தமா மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டான்னு சொல்லி பார்த்தா இல்ல. தனக்குத்தானே வாழ்ந்து தனக்குத்தானே அது குடித்து கொண்டிருக்கிற பட்டர்ஃப்ளை. ஆனா தேனீயை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த தேனீக்களானது யாருமே விரும்ப மாட்டோம், ஒரு அருவருப்பானது. ஆனா இதுவும் வண்ணத்து பூச்சியை போல பட்டர்ஃப்ளையை போல அலைந்து திரிகின்ற பொழுது தேனை எடுத்துட்டு வரோம், கூட்டுல வச்சு சேர்த்து கொள்ளும். ஆனா பின்னான காலகட்டத்துல இந்த தேன் கூட்டுல இருந்து தேனை எடுத்து நாம உபயோகப்படுத்துறோம். இது ஒரு மருந்து. இது சுஸ்தமாக்கக்கூடியது, குணப்படுத்தக்கூடியது, திருப்திப்படுத்தக்கூடியது. ஆனா அதாவது பட்டர்ஃப்ளைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம தேனீக்கு கொடுக்க மாட்டோம். அதை போலதான் இந்த பரிபூரணம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, ஆனா அழகில்லைன்னு சொல்லி தள்ளி விடுகின்றோம். ஆனாலும் இந்த பரிபூரணம் என்கின்ற இந்த வார்த்தை குறித்து சிந்திக்கணும்னு சொன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க யாரால முடியும், யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி நாம பார்ப்போம்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல மாத்திரம்தான் இந்த பரிபூரணம் என்கின்ற வார்த்தைக்கான முழு அர்த்தமும் நிறைவும் இருக்குது. வேதத்துல நாம பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல முதல் 2 அதிகாரத்துல மனிதன் ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தை நாம பார்க்கிறோம். ஆனா தேவனால படைக்கப்பட்ட மனிதன், உருவாக்கப்பட்ட மனிதன் ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது பரிபூர்ணமான கிருபையை பெற்றுக்கொண்டான். ஆனா என்றைக்கு அதை இழக்கிறான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை தவிர்த்து அடுத்த சத்தத்தை அவன் கேட்கின்றானோ, அந்த சூழ்நிலையில பரிபூரணத்தை இழந்தவனாக காணப்படுகின்றான். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மீண்டும் நாம பரிபூரண நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னையே இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்து ஒரு மனிதனாக வந்து நமக்கு நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதற்காக எல்லா பாடுகளையும் அனுபவித்து நமக்கு பரிபூரணத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இத நாம மறந்து போகவே கூடாது. ஆனா இந்த முழுமை நேர்த்தியானது என்று சொல்லி நாம் அழைக்கின்ற பொழுது, இந்த முழுமை எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது 16வது வசனத்துல யோவான் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகின்றார், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் சுவிசேஷகன் எழுதும்போது இவ்விதமாக எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்துல பரிபூரணம் இருக்குது. ஆனா இந்த பரிபூரணத்தின் மூலமா தேவனிடத்திலிருந்து கிருபையின் மேல கிருபை பெற்றவர்களாக நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோவான் சுவிசேஷகன் அருமையாக எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பரிபூரணம் எவ்விதமாக மனிதனுடைய
வாழ்க்கையில கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அது கிருபையினால் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவிடத்துல மாத்திரம்தான் பரிபூரணம் இருக்குது. இந்த பரிபூரணம் மனிதர்களாகிய நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு நம்மேல் இருக்கிறபடியினால் இந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம உறுதியாக நாம அறிந்து கொள்வோம். பவுலப்போஸ்தலனும் கூட இந்த இடத்துல அவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது, ரோமர் எழுதின நிருபத்துல 5வது அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது 17வது வசனத்துல பரிபூரணத்தை குறித்து அவர் எழுதுகின்ற ஒரு காரியம் ஒன்று உண்டு. ரோமர் 5வது அதிகாரத்துல 17வது வசனத்துல எழுதும்போது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆமென். பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆனா பவுலப்போஸ்தலன் இந்த பரிபூரணத்தை குறித்து எழுதுறாருன்னா, ஒரு காலம் அவர் தூரமா இருந்தவர் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பாக, அனுபவிக்க ஆரம்பித்த பின்பாக, அவர் நமக்கும் திருச்சபைக்கும் எழுதுகின்ற பொழுது, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி எழுதுறாருன்னா, நீதியாகிய ஈவின் பரிபூரணம். அதோடு மாத்திரமல்ல, கிருபையின் பரிபூரணம் என்று சொல்லி அவர் அருமையா எழுதினதோடு மாத்திரமல்ல, பிலிப்பியர் எழுதின நிருபத்துல 4வது அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது 18வது வசனத்துல இவ்விதமாக பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், இந்த பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி அவர் அங்கேயும் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுறார். இந்த பரிபூரணம் எங்க இருக்குது, யார் மூலமா இருக்குதுன்னு சொல்லி அவர் எழுதுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பரிபூரணம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி எழுதினதோடு மாத்திரமல்ல, கொலோசையர் நிருபத்துக்குள்ள வருகின்ற பொழுது 1வது அதிகாரத்துல 19வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது, சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும் என்று சொல்லி அவர் எழுதினதோடு மாத்திரமல்ல, பரிபூரணம் எங்க இருக்குன்னா அவருக்குள்ள வாசமாய் இருப்பதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில வாசமா இருந்தார்னா, நிச்சயமாகவே நீங்களும் நானும் பரிபூரணம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆனா இதே பவுலப்போஸ்தலன் கொலோசையர் நிருபத்துல 1வது அதிகாரத்தின் 25வது வசனத்துல இந்த பரிபூரணத்தை குறித்து சுட்டி காண்பிக்கின்ற பொழுது, இது ஒரு தேவனுடைய ரகசியம் என்று சொல்லி அவர் சுட்டி காண்பிக்கிறத பார்க்கிறோம். ஆனா அழகில்லாத பெயர் தான், அழகில்லாத வார்த்தை தான். ஆனா அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இருப்பதோடு மாத்திரமல்ல, எனக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறார். அவர் எனக்குள்ள கிருபையை கொடுக்கிறார், நீதியை கொடுக்கிறார். இது ஒரு ரகசியம் என்று சொல்லி அருமையாக எழுதினதோடு மாத்திரமல்ல, இந்த பரிபூரணத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையாக வேத வசனத்துல எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பார்க்கின்றோம், பரிபூரணம் எனக்குள்ள வாசமாயிருக்கணும், நாம் பரிபூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கை அவரை அறிய வேண்டும். அறிவதோடு மாத்திரமல்ல, நான் அவரை அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதோடு மாத்திரமல்ல,
நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி எப்படி சொல்றாருன்னா, சொல்லுகின்ற காரியம் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி பகரக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்கின்றோம். அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சாட்சி பகர வேண்டும். ஆனா உலக பிரகாரமான பரிபூரணத்தை குறித்து சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள்ல எழுதும்போது 30வது அதிகாரத்துல இத குறிச்சு எழுதும்போது சாலமோன் எழுதுகின்ற ஒரு காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது 30வது அதிகாரத்துல 9வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளோம் என்று சொல்லி நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலக பிரகாரமான பொருட்கள் வருகின்ற பொழுது, நிறைவு வருகின்ற பொழுது நான் என்ன செய்யறேன்னா, இந்த நிறைவான ஐஸ்வர்யம், நிறைவான பொருள் வருகின்ற பொழுது நான் அவரை மறந்துடக்கூடாது என்பதை அவர் சொன்னதோடு மாத்திரமல்ல, அடுத்து சொல்றாரு, தரித்திரத்தையும் எனக்கு கொடுத்த அதிகம், நான் மறுதலிக்கவும் கூடாது, நான் திருடிடவும் கூடாது சுவாமி, எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அன்றென்று தாரும்னு சொல்லி நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதினதோடு மாத்திரமல்ல, தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாகவும் இது காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ என் ஆண்டவர் உலகத்திலையும் பரிபூரணத்தை கொடுக்கிறார். ஆனா உலக வாழ்க்கையை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா, மேன்மையான பரலோக ராஜ்யம். ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கின்ற பொழுது, அவர் வாசமாய் எனக்குள்ள இருக்கின்ற பொழுது, அவர் என்னை வழி நடத்துகின்ற பொழுது, நான் உலகத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிற அவருடைய ரகசியங்கள் எல்லாமே எனக்குள்ள இருக்கிறது என்பதை அநேக சாட்சிகளை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள முடியும். உலக பிரகாரமான வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது, எந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக காணப்படுவதோடு மாத்திரமல்ல, பரிபூரணத்தையும் அவன் பெற்றவனாக இருக்கிறான் என்பதை நாம வேதத்தின் மகத்துவங்கள்ல அநேக இடத்துல நாம பார்க்க முடியும். ஆகையினால இந்த அருமையான நல்ல தியான வேளையில ஒரு சின்ன கூட்டமா தான் கூடி இருக்கிறோம். யூடியூப்ல இது அப்லோட் ஆகி போகின்ற பொழுது ஒரு சின்ன கூட்டம் கேட்கின்ற பொழுது, எனக்கு தேவை அவருடைய பரிபூரணம். நான் பரிபூரணம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் எனக்கு பரிபூரணம் நான் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில அவர் வந்ததோடு மாத்திரமல்ல, நான் பரிபூரணம் அடைவதற்காக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல முதல் இரண்டு அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது, பரிபூர்ணமான நிலையில் இருந்த மனிதன் இழந்து போனதை மீண்டும் அவனுக்கு கொடுப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்ததை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறோமோ, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, எத்தனை பேர் அவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறோமோ, எத்தனை பேர் கீழ்ப்படுகின்றோமோ, அத்தனை பேர்களும் இந்த பரிபூர்ணத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் தேவனுடைய ரகசியம். தேவனுடைய ரகசியம். இதுக்கு நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். என்னுடைய தகப்பனாரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு தன்னுடைய சந்ததிக்கு பரிபூர்ணங்கிற பேரை வைக்க சொன்னாங்க. ஆனா உலக பிரகாரமான வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா கையில வேத புஸ்தகம் இருக்காது. சர்ச்சுக்குள்ள வருவாங்க, முழங்கால் படியிடுவாங்க, நேர் முழங்கால நின்று ஜெபிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா
ஓப்பனா ஓப்பனா என்னைக்கும் ஓப்பனா வாய் திறந்து ஜெபம் பண்ணது கிடையாது. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில பரிபூரணம் அடைந்தார்கள் என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். தன்னுடைய மரண படுக்கையில இருக்கிறாங்க. மரண படுக்கையில இருக்கும்போது தனக்கு என்ன வியாதிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனா வயிறு வலி, ஏதோ எனக்கு ஒண்ணு செய்து, ஆனா ஏதோ ஒண்ணு தெரியல. என்னுடைய வாழ்க்கை முடிவுறப் போகிறது என்ற சூழ்நிலையில நிற்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்த நோக்கி பார்த்து, ஆண்டவர்ட்ட கேட்ட ஒரே காரியம், ஆலயத்துக்காக ஓடுனாங்க. சர்ச்சில விபிஎஸ் பாளையத்து சர்ச்சில விபிஎஸ் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க. சந்ததி, பின் சந்ததி ஆண்டவரை அறியணும், ஆண்டவருக்குள்ள வளரணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஊழிய காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டாங்க. பிரம்மாண்டமா வெளித்தோற்றத்துல செய்யல சுவாமி. நான் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில நான் நிற்கின்றேன். ஆனா என் தகப்பனாரோ இன்னைக்கு மரணத்தின் பாதையில கடைசியில நிக்கிறாங்க. இவங்க உம்மை ஏற்றுக்கொள்ளணும் சுவாமி. உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாறணும் சுவாமின்னு சொல்லி மரண தருவாயில் இருக்கின்ற என் தகப்பனாருக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இருதயத்துலதான் நான் ஜெபம் பண்ணேன். வெளித்தோற்றத்துல யாருக்கும் தெரியாது. என்னுடைய சகோதரர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா இருதயத்துல ஆண்டவரோடு போராடுகின்ற ஒரு காரியம், ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரன். எங்க அப்பா ஊழியத்திற்காக என்ன கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில உலகம் அவங்கள பார்க்கும்போது இந்த கொடிய வியாதி வந்திருக்கும் போது சிரிக்கலாம். ஆனா இவங்க உம்மை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து பரலோகத்துக்கு போகணும் சுவாமின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தது உண்டு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இருக்கும்போது மரணம் நிகழ்கின்ற கடைசி தருணத்துக்குள்ள இருக்கிறாங்க. கடைசி தருணத்துக்குள்ள இருக்கும்போது நான் அப்பாட்ட சொன்ன காரியம் ஒரு காரியம். கல்லனை போல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது என்ன நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் இந்த ஜெபத்தை செய்ய சொல்லி அவங்க கிட்ட சொல்ல போனேன். ஆனா அவர்களோ ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க. கடைசியில கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியா மாறினாங்க. இத நான் இன்னைக்கு பகிரங்கமா சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். ஆனா இது 7வது வசனத்துல வருகின்ற பொழுது ஆண்டவர் தகப்பனார எடுத்துக்கொண்டாங்க. இந்த 7வது வசனத்தை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி 3 வருஷமா குட் ஃப்ரைடே இன்னைக்கு 7 வருஷத்த வசனம் பேசுகின்ற பொழுது 7 தள்ளிருவேன். ஆனா தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் ஒரு நாள் பேசுகின்ற பொழுது யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை இதுதான்டான்னு சொல்லி சொன்னதோடு மாத்திரமல்ல, ஸ்தேவான் தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தான். புனித அகஸ்டின் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு நல்ல தேவ மனிதர், அவரும் தன்னுடைய கடைசி நேரத்துல தேவனுடைய கரத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து பரிபூர்ணம் அடைஞ்சிட்டாருப்பா. இது தேவ மனிதர்கள், தேவனுக்குள்ள மறிக்கிறவர்கள் அறிக்கை செய்கின்ற காரியம் என்று சொன்ன உடனே தவற உணர்ந்த அதன் பின்பாக இந்த 7வது வசனத்தை தைரியமாக பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்ததோடு மாத்திரமல்ல, அறிக்கை செய்யவும் தேவன் இடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டேன். அருமையான என் சகோதரர்களே, என் அருமையான உறவு தேவனுடைய பிள்ளைகளை, மாலை வேளையில கூடியிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் பரிபூரணப்படுத்துவதற்காக பரிபூரணப்படுத்துவதற்காக உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிபூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3
3 காரியங்களை நான் உங்க மத்தியில வைத்துவிட்டு நாம இந்த கூடுகையை நாம முடிக்க போறோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, எப்போ மனிதன் எப்போ ஒரு மனிதன் பரிபூரண நிலைக்குள்ள வருவான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் உண்டென்று சொன்னால், நாம் உணர்வடையும் போது நாம் உணர்வடையும் போது நாம் பரிபூரண நிலையை அடைகின்றோம் என்பதை நாம மறந்து விடவே கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல பார்க்கும்போது 119வது சங்கீதத்துல தாவீது ஏறெடுக்கிற ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லிதான் அவன் அதிகமா ஜெபிக்கும் போது சங்கீதங்கள்ல எழுதும்போது, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும், எனக்கு உணர்வை தாரும்னு சொல்லி அதிகமா எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கின்ற பொழுது, தாவீது பரிபூர்ண நிலையை அடைந்தானா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவனும் தன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான நிலையை அடைந்தான் என்பதை எங்க எழுதுறாருன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதின லூக்கா எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 36வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக லூக்கா எழுதுறாரு, தாவீது தன் காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து நித்திரை அடைந்து என்ன செய்யறான்னா, தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் என்று சொல்லி லூக்கா எழுதுறாரு. ஆனா அதே நேரத்துல ஆங்கில வேதாகமத்துல பார்க்கும்போது அவன் அழிவை காணல, அவன் நித்தியத்துல பிதாவோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறத நாம பார்க்க முடியும். அப்போ உணர்வடைந்த ஒரு தாவீது அவன் தவறு செய்கின்றான், பாவம் செய்கின்றான். ஆனா அவன் செய்த தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படுகின்ற பொழுது, அவன் செய்த பாவங்கள் சுட்டி காண்பிக்கிற பொழுது, உணர்வடைந்ததோடு மாத்திரமல்ல, மனம் கசந்து அழுகின்றான், தேவனிடத்துல தன்னை தாழ்த்துகிறான், ஒப்பு கொடுக்கின்றான். ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இன்னைக்கு தாவீது சாட்சி உள்ள ஒரு பாத்திரமாக இருப்பதோடு மாத்திரமல்ல, அவன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான்பா, அவன் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறான்பான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கிறத நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்கின்ற உலக வாழ்க்கையில பரிபூரணம் எனக்குள்ள கிடைக்கணும்னா, எனக்குள்ள உணர்வுள்ள இருதயம் எனக்கு இன்னைக்கு வேணும். இன்னைக்கு உலக வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது, நம்ம வாழ்கின்ற பூமியில தவறுங்கிறது செய்த மனிதர்களை நேரா பிடிச்சாச்சுது, கையில வந்துட்டாங்க. ஆனா நீ செய்தது தவறுன்னு சொல்லி சொன்னா அக்செப்ட் பண்ணாம இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு நியாயம் கற்பிப்பதற்கும், அதுக்கு பல வழிகள்ல சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தன்னை அதுல செய்தது சரிதான்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம். இதுல தேவனுடைய ஊழியத்தின் பாதையில நிற்கிற சகோதரர்களும் அடங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போற பிள்ளைகள் ஒரு காரியம், பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்கணும், பரிபூர்ணம் எனக்குள்ள வாசமா இருக்கணும், பரிபூர்ணம் நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எனக்கு தேவை உணர்வுள்ள ஒரு இருதயம், உணர்வுள்ள ஒரு இருதயம். இந்த இருதயத்தை வாஞ்சிக்கிற மனிதன் நிச்சயமாகவே பரிபூர்ணம் அடைகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கடந்து வர்றாங்க, ஆயக்காரனும் வருகின்றான், பரிசேயனும் வருகின்றான். 2 பேரும் வருகின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்துலதான் நிற்கிறாங்க. ஆனா
பார்க்கிறோம். பரிசேயனும் தேவ சமூகத்துல நிக்கிறான். தன்னைத்தான் பெருமைப்படுத்தி தான் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடுறான். ஆனா இவனோ தன்னை உணர்ந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான். கேட்கின்ற பொழுது, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும்போது, அவன் பாவியா வந்தான்பா, ஆனா பின்னால நீதிமானாக மாற்றப்பட்டு வெளியே செல்கின்றான். இந்த அருமையான மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்துல நோக்கி பார்க்கிறோம், அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ எனக்கு உணர்வை கட்டளையிட்டு தாரும் சுவாமி. தாவீத போல நான் ஜெபிக்கணும். தாவீத போல இத நான் நடைமுறைப்படுத்தணும். தவறு, பாவம் என்று சொல்லி எனக்கு நீங்க சுட்டி காண்பிக்கின்ற காரியத்தை நான் உணர்ந்து என் தவறை, பாவத்தை உம்முடைய சமூகத்துல அறிக்கை செய்கின்ற பொழுது நான் பரிபூரண நிலையை அடைகின்றேன். மறந்துட வேண்டாம், மறந்துட வேண்டாம். இந்த புதிய வருஷத்துல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். முதல் மாதத்தை முடிக்க போறோம். ஆனா தேவன் கிருபையாக, கிருபையாக, நீதியாக நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிபூரணம் எனக்குள்ள வாசமாயிருக்கணும்னா, எனக்குள்ள உணர்வுள்ள உணர்வுள்ள இருதயம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த பரிபூரணம் எனக்குள்ள கிரியேட் செய்யணும்னா, எது எனக்குள்ள இருக்கணும்னா, நான் பெற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல அனுபவம் உடையவனாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல அனுபவம். அதுவும் யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற நல்ல பங்கை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகின்ற பொழுது பரிபூரணத்தை நான் அடைகிறேன், அனுபவிக்கிறேன். இதுக்கு ஆதாரமா வேதத்துல பார்க்கும்போது எதை சொல்றாரு என்று சொல்லி பார்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்துக்குள்ளாக பார்க்கின்ற பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கின்ற காரியம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்மேல் அவர் வைத்த அன்பு. என்மேல் அவர் வைத்த அன்பை நான் உணர்ந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேணும். இன்னைக்கு அன்பின் சிந்தை எனக்குள்ள காணப்படணும். இன்னைக்கு உலக வாழ்க்கையில நிற்கின்ற பொழுது, இன்னைக்கு இத்தனை ஸ்கூல், இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், இத்தனை சர்ச்சு எல்லாத்தையும் தேவனுடைய ஊழியர்கள் நமக்கு கொடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நமக்கு சொல்லி, இந்த அன்புல நீ வளரணும்பா, நீ பெருகணும்பான்னு சொல்லி சொன்னதோடு மாத்திரமல்ல, இந்த அன்பு எனக்குள்ள இருக்கும் போது நான் என்ன செய்யறேன்னா பரிபூர்ணமான நிலையை அடைகிறேன். ஆனா அன்பு குறைந்து காணப்படுகின்ற நாட்கள்ல இருக்கிறோம். சபைகளுக்குள்ள போனா ஒரே சண்டை, ஒரே பிரிவினை, ஒரே குழப்பம். நிம்மதியா நல்ல ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஊழியக்காரன்னா இந்த இடம் டிரான்ஸ்பர், அந்த இடம் டிரான்ஸ்பர், இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல நிற்கின்ற பொழுது அன்பு இல்லாமே போயிடுச்சு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்றுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவர் பரிபூர்ணத்தை உண்டாக்குவதற்கு உலகத்திற்கு வந்தார். வந்த தேவன் பரிபூர்ணத்தை நமக்கு உண்டாக்கி வைத்தார். எவ்விதமாய் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். ஆனா அதே ஆண்டவர் தான் நம்மிடத்துல சொல்லுகின்ற பொழுது, இந்த அன்பை
நீ நினைச்சுக்கோப்பா, இந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ளப்பான்னு சொல்லி நம்மிடத்துல அன்பை சொன்னதோடு மாத்திரமல்ல, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? உனக்காக உனக்காக உன் பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன். உன்னை நான் மாற்றுறேன். உன் அக்கிரமம் நீங்க நான் கழுவுறேன். என்னுடைய ராஜ்யத்துல நீ பரிபூர்ணமா இருப்பதற்கு என் அன்ப உணர்ந்து என் அண்டையில வரமாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் அறிகிறோம், வேதத்துல லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கின்ற பொழுது இளைய குமாரனுடைய காரியத்தை தெளிவா எழுதுறாங்க. ஆனா நமக்கு இளைய குமாரன் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறோம். ஆனா ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்ஸ் பேசுகின்ற பொழுது ஊதாரி மகன் ஊதாரி மகன் சொல்லி அவனை குறித்து பேசுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா நாம நடைமுறையில சொல்லும் போது கெட்ட குமாரன் சொல்லி சொல்லுகின்றோம். ஆனா இந்த கெட்ட குமாரன் இளைய குமாரன் ஊதாரி மகன் எல்லாத்தையும் இழந்து நிற்கின்ற பொழுது முதல்ல தகப்பனுடைய அன்பு அறியல. ஆனா கடைசியில எல்லாத்தையும் இழந்து நிற்கின்ற பொழுது தன் தகப்பனை பார்க்கிறான், தகப்பனுடைய வீட்டை பார்க்கிறான், தகப்பனுடைய அன்பை பார்த்து மனம் திரும்பினவனாக கடந்து வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். பரிபூரணத்தை அவன் பெற்றுக்கொள்கின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனத்தை வார்த்தைய நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு உண்டா? எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா? தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில, தேவன் எனக்கு கொடுத்த பூமியில, தேவன் எனக்கு கொடுத்த உறவுகள் மத்தியில, தேவன் எனக்கு கொடுத்த சபையின் நடுவுல நான் அன்புடையவனா இருக்கிறேனா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவர் அழைக்கின்றார், நீயும் நானும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் எனக்கு தெளிவா கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டது என்ன? எனக்கு பொண்ணை கேட்கிறோம், பொருளை கேட்கிறோம், கல்வியை கேட்கிறோம். ஆனா ஆண்டவரே, உம்முடைய அன்பு எனக்குள்ள வேணும் சுவாமி. நான் என் சத்துருவையும் நேசிக்க, என் பகைவனையும் நேசிக்க எனக்குள்ள அன்பின் சிந்தையை தாரும் சுவாமி சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்பதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம், கனி கொடுக்கிறோம், பரிபூர்ண வாழ்க்கைய நாம பெற்றுக்கொள்கின்றோம். இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட நமக்கு ஆண்டவர் உணர்வுடைய இருதயத்தை தரும்னு சொல்லி கேட்போம். இரண்டாவது, ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் உணர்ந்து பெற்றுக்கொள்றேன் சுவாமி. இந்த அன்புல நிலைத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற மக்களை ஆண்டவர் தேடி நிற்கின்றார். நான் எங்க இருக்கிறேன்? கொஞ்சம் உணர்ந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது எங்க எனக்கு பரிபூர்ணம் இருக்குன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்ட அனுபவிக்கிறேன். அடுத்து நான் என்னையே அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நான் பரிபூரணமான சூழ்நிலைக்குள்ள கடந்து வருகின்றேன். பரிபூர்ணமான சூழ்நிலைக்குள்ள கடந்து வருகின்றேன். என்ன? ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அவர் என்னை ஆளுகை செய்கின்ற பொழுது, அவர் என்னை வழி நடத்துகின்ற பொழுது, அவர் எனக்குள்ள இருக்கின்ற பொழுது நான் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, தேவன் என்னையும் கொண்டு பலத்த பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதற்கு காரணம் ஒண்ணு உண்டுன்னா, நான் என்னை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நான் அவருக்காக சேவை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது பரிபூர்ணமான நிலையை நான் அடைகின்றேன் என்பதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கும் காலையில பார்க்கும்போது
தேவனுடைய கரத்துல நிற்கின்ற மனிதர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 3வது அதிகாரத்துல 6வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ள கடந்து செல்றாங்க. கடந்து செல்கின்ற வேளையில உள்ள போறாங்க. போகும்போது ஒரு மனிதன், குறைவுபட்ட ஒரு மனிதன் இருக்கின்றான். வெளியே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இவங்கிட்ட ஏதாயிலும் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது, இந்த பேதுருவோ யோவானோ செய்த ஒரு காரியம் ஒண்ணு உண்டுன்னா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தர்றேன். என்கிட்ட இருக்கிறது இயேசு கிறிஸ்து. என்கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கார்ப்பா. நீ இவ்வளவு நாளா நடக்க முடியாம சப்பானியா வெளியே இருக்கிற. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்க, உன்னை நடக்க வைக்க, உன்னுடைய வாழ்க்கைய மறுரூபப்படுத்த அவர் ரெடியா இருக்கிறார்ப்பா. இந்த இயேசு கிறிஸ்துவ நான் உனக்கு தர்றேன். நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி கொடுக்கிறாங்க. கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. முடவன் ஆலயத்துக்குள்ள கடந்து செல்கிறான். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்னிடத்துல எதிர்பார்க்கின்ற காரியம் உண்டு. உலகம் என்னிடத்துல எதிர்பார்க்கின்ற காரியம் உண்டு. ஏதாகிலும் கொடுப்பானா, ஏதாகிலும் கொடுப்பானான்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற மக்கள் ஏராளம் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவ கொடுக்கிறதுக்கு அவர் எனக்குள்ள இருந்தா தான் நான் கொடுக்க முடியும். இந்த பேதுருவுக்குள்ள, யோவானுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் இருந்தாரு. அவர் இருந்தபடியினால கொடுக்கிறாங்க. பூரணமான நிலைமையை பெற்றுக்கொள்கின்றார். அதை போல பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, யோவான் எழுதின சுவிசேஷத்துல எல்லாம் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தைய கேட்பதற்கு வர்றாங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது, ஒரு திரள் கூட்ட ஜனம் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறாங்க. நிக்கிறவங்க எதிர்பார்க்கிறாங்க, பின் செல்றாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் போதனை செய்கின்றார். ஆனா வந்த ஜனங்களை ஆண்டவர் பார்த்ததோடு மாத்திரமல்ல, தன்னை தேடி வந்த ஜனத்தை அவர் சும்மா அனுப்பல. பசியோட பட்டினியோட போகணும், இவங்களை அனுப்பணும்னு சொல்லி அவர் விரும்புகின்ற ஆண்டவர் அல்ல. அவர் இவங்களை சோதிக்கும்படி கேட்கிறார். உங்ககிட்ட எத்தனை இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆனா இருக்கிறத ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, இருக்கிறத ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் ஜனங்களை போஷித்ததோடு மாத்திரமல்ல, நிரப்பி அனுப்பி மீதியான துணிக்கைகளையும் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்குள்ள கர்த்தர் இருந்தார்னா, நான் கொடுக்க கொடுக்க, நான் கொடுக்க கொடுக்க அவர் கொடுத்து கொண்டே இருப்பதற்கு நிறைவான பலனை தர வல்லவரும் நல்லவருமாய் இருக்கின்றார். பீகார்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டீபன் ராஜ்குமார் என்கின்ற தம்பி ஒருத்தர் உண்டு. அவர் கோவிட் காலத்துல அவர் பணி செய்கின்ற பணித்தளத்துல சர்ச்சில் இருக்கிறாரு. அநேக ஜனங்கள் அவர்கிட்ட வர்றாங்க. ஆனா அவருடைய வீட்டுல இருந்ததோ கொஞ்சம் அரிசி தான், கொஞ்சம் பருப்பு தான். ஆனா வந்த ஜனத்தை பார்க்கும்போது, முதல்ல ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே அவர் எடுத்து கொடுக்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கிறாரு, அதே அரிசி இருக்குது, அதே பருப்பு இருக்குது, குறையல. ஆனா மீண்டும் கொடுக்கிறார். அண்ணே, நான் நினைச்சே பார்க்கலண்ணே, ஆண்டவருடைய கரம் நான் கொடுக்க கொடுக்க ஜனங்களை போஷிக்கிறதுக்கும், ஜனங்களை விசுவாசத்துல வைப்பதற்கும் என் வீட்டுல அரிசியும் குறையல, பருப்பும் குறையலன்னு சொல்லி கோவிட் காலத்துல சாட்சி பகர்ந்தாங்க. இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற பொழுது, தங்களை கொடுக்கும் போது, ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகின்ற பொழுது, ஒண்ணு குறைபட்ட பாத்திரத்தையும் நிவிர்த்தி செய்ய பயன்படுத்துகின்றார்.
தங்களுக்குள்ள இருக்கிற பொருளாதாரத்தை கொடுக்கும்போது அதுவும் குறைவில்லாமல் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்ததோடு மாத்திரமல்ல, பரிபூரணத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுக்கிறார். இந்த அருமையான மாலை வேளையிலும் தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லும்போது சொல்றாரு, எபேசியர் நிருபத்துல 3வது அதிகாரத்துல 19வது வசனத்தை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் இந்த பரிபூரணத்தை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா அனுக்கிரகம் பண்ணணும். எதன் மூலமா? நாம பரிபூர்ணத்தினால நிரப்பப்படுவதற்கு நான் வேண்டிக் கொள்றேன்னு சொல்லி வேண்டிக் கொள்கின்றார். இந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் பரிபூரணத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறானா? பரிபூரணத்தை உண்டாக்குவதற்கு அவர் வந்தார். பரிபூர்ணங்கிற பேர் ஒரு முழுமை. பரிபூர்ணங்கிற பேர் நேர்த்தியானது. பரிபூர்ணங்கிற பேர் நிறைவுள்ளது. ஆனா வார்த்தையில அழகில்ல, ஆனா அர்த்தத்துல அழகு. நான் அழக பார்க்கிறேனா இல்ல மீனிங்க பார்க்கிறேனா? ஆண்டவரே, நான் அழகை பார்க்கின்றவனாக நிற்கிறேன் என்று சொன்னால், நான் அழகை பார்க்கல சுவாமி, உம்மை பார்க்கிறேன். என்னை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்துவோமா? நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது இந்த பரிபூர்ணம் ரகசியம் எனக்குள்ள கிரியை செய்யும். இந்த பரிபூர்ணம் என் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்தின் பாதையிலும் சரி நிறைவடைய செய்வதோடு மாத்திரமல்ல, என்னையும் ஒரு ஒரு கனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்த நல்ல ஆண்டவர் நம் நடுவுல இறங்கி வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற காரியம், மகனே மகளே, நீ யாராக இருந்தாலும் சரி, உணர்வடைகின்ற இருதயத்தை நீ கேட்டனா உனக்குள்ள பரிபூரணம் உண்டு. உணர்வடைகின்ற ஒரு இருதயம் எனக்கு வேணும் சாமின்னு சொல்லி கேட்டேன்னா பரிபூரணம் உண்டு. அதோடு ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள, உம்முடைய அன்பை நான் தரித்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் சுவாமி. எனக்கு அன்பை தாங்க, உம்முடைய அன்பை தாங்க. உம்முடைய சிந்தை எனக்குள்ள இருப்பதற்கு என்னை தருகிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சோம்னா பரிபூரணம் எனக்குள்ள வாசமா இருக்கும். அதோடு மாத்திரல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது பரிபூரணம் நான் அடையதானாக இருக்கின்றேன். இந்த மாலை வேளையிலும் தேவன் நம்மை அழைக்கின்றார். நீங்களும் நானும் ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். முதல் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நானும் நானும் ஒரு முழுமையான பாத்திரமாக, நேர்த்தியான பாத்திரமாக, நிறைவுள்ள பாத்திரமாக திகழ என்னை தருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஜூம் மீட்டிங்ல இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க தெரியாது. ஆனா நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க நடுவுல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு அழைக்கிறார், மகனே மகளே, பரிபூர்ணம் உண்டாக்குறதுக்கு நான் வந்தேன். அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவரே, பரிபூரணம் ஒரு ரகசியம். பரிபூரணம் எனக்குள்ள வாசம் செய்கிறது. பரிபூரணம் என்னை மாற்றுகிறது. எனக்கு தேவை உம்முடைய பரிபூரணம் சுவாமி. உம்முடைய பரிபூரணத்தை பெற்று அனுபவிப்பதற்கு
குறைபட்ட இருதயம் நமக்குள்ள இருக்குன்னா, ஆண்டவரே குறைபட்டு நிக்கிறேன். குறைபட்டு நிக்கிறேன். இதுவரைக்கும் உணர்வு இல்ல. இதுவரைக்கும் நான் ஆண்டவருடைய அன்ப அறியல. இதுவரைக்கும் நான் கொடுக்கல. இன்னைக்கு நான் கொடுப்பதற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் தேவனே, ஒரு அருமையான மாலை பொழுத கர்த்தர் நீங்க தந்தீங்க. இந்த மாலை பொழுதிலும் தேவ ஆவியானவரே எங்க மத்தியில எழுந்தருளினதோடு மாத்திரமல்ல, எங்களோடு நீங்க இடைப்பட்டீங்க. எங்களோடு நீங்க பேசுனீங்க. கேட்ட ஜனங்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே. எத்தனை பேர் இந்த இந்த வேளையில தங்களை உமக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். எனக்கும் உம்முடைய அன்பு வேணும். எனக்கும் உம்மை நான் கொடுக்கிற அனுபவம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க. குறைபட்ட அவர்களுடைய வாழ்க்கைய கர்த்தர் நிவிர்த்தி செய்யுங்க. நீங்க குடும்பத்துல, வாழ்க்கையில நீங்க அவங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா, ஒரு குறைவில்ல. ஒரு குறைவில்ல கர்த்தாவே. தேவன் தாமே இந்த மாலை பொழுதிலும், இந்த மாலை நேரத்திலும் இந்த கூடுகையில கலந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஐயா, பலவீனத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு. குறைபட்ட பாத்திரமா நிக்கிற மக்கள் உண்டு. தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற மக்களும் உண்டு கர்த்தாவே. ஆண்டவர் தாமே ஆண்டவர் தாமே குறைவுகளை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர். எவ்விதமாக ஆண்டவரே ஆயக்காரன நீங்க மாற்றி அனுப்புனீங்களோ, அவன பரிபூரணத்தோடு அனுப்புனீங்களோ, அவ்விதமே இந்த மாலை வேளையிலும் இந்த கூடுகையில கலந்து கொண்டு பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பரிபூரணப்படுத்தும் ஆண்டவரே. பரிபூரணப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பரிபூரணம் ரகசியம் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் காணப்படட்டும். ஆளுகை செய்யட்டும். கிருபியானது கூட இருக்கட்டும். கிருபியானது கூட இருக்கட்டும். துதிக்க மகிமை அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். இந்த நாள்ல கூட நம்முடைய மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த எபினேசன் அண்ணனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அண்ணனை ஆசீர்வதிக்கட்டும். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த Zoom மீட்டிங்ல பகிர்ந்து கொடுக்கப்படுகிற இந்த செய்தியானது YouTubeலே அப்லோட் செய்யப்படுகிறது. உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு மற்றும் உறவினர்களுக்கு நீங்க இதை பகிர்ந்து கொடுக்கும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம். நன்றி.